கிருஷ்ணரோட லீலைகள் பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா கிருஷ்ணருக்கும் இந்த நம்பருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்காம். அது என்ன நம்பர் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? எண்கள்லயே 8 அப்படிங்கிறது கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடித்தமான எண் அப்படின்னு சொல்லப்படுது. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஷ்ணு பகவானோட 8வது அவதாரம் தான் கிருஷ்ணர். தேவகி மற்றும் வாசுதேவருக்கு கிருஷ்ணர் 8வது மகனா பிறக்கிறார். இந்து சமயப்படி கிருஷ்ணர் 8வது மாதம் 8வது நாள்ல பிறந்ததா சொல்லப்படுது. நம்ம இப்ப பயன்படுத்துற கேலண்டர்கள்ல கூட கிருஷ்ண ஜெயந்தி ஆகஸ்ட் மாதம், அதாவது 8வது மாதம் தான் வருது. கிருஷ்ணருக்கு 8 சகாக்கள், அதாவது 8 நண்பர்கள் இருக்கிறாங்களாம். கிருஷ்ணருக்கு முறைப்படி கல்யாணமாகி 8 மனைவிகள் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு அரக்கட்ட இருந்து பெண்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்துல கிருஷ்ணர் 16,100 பேரை கல்யாணம் பண்ணியிருக்காரு. அந்த 16,100ல இருக்கிற நம்பர்ஸ் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 8 அப்படிங்கிற நம்பர் தான் கிடைக்கும். பைபிள்ல கூட இந்த நம்பர் 8 பத்தி நிறைய கருத்துக்கள் இருக்கு. 8 அப்படின்னாலே ஒரு புதிய தொடக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. 8 அப்படின்னாலே இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதனாலே கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடிச்ச நம்பர் 8 அப்படின்னு சொல்லப்படுது.